பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டானாம். யெகோவா ஈரே என்ற பேருக்கு என்ன அர்த்தமாம்? கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆபிரகாம் சாதாரணமாக இந்த பேரை கர்த்தருக்கு வைக்கவில்லை, அனுபவபூர்வமாகத்தான் இந்த பேரை வைத்தார் சொல்லி பார்க்கிறோம். எப்படி தெரியுமா? தன் மகன் ஈசாக்கை மோரியா மலையிலே பலியிட கொண்டு போன போது கர்த்தர் அந்த மகனை காப்பாற்றி திரும்பவும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டையும் பலியிடுவதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாராம். ஆபிரகாம் அந்த ஆட்டை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டார். பிரியமான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஆபிரகாமுடைய தேவைகளை பார்த்து கொண்டவர். உன்னுடைய காரியங்களையும் பார்த்து கொள்வார். உனக்கு எதிராக வருகிற காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கலங்குறியா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உனக்கான எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே இருக்கிறார். அவர் உன்னுடைய காரியங்களெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். God bless you. ஆமென், ஆமென்.